Taste the Daily. கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், நீலகிரி உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவிப்பு. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் அறிக்கை. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இயல்பை விட 9% கூடுதலாக கோடை மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மார்ச் மாதம் முதல் 114 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தகவல். சேலத்தில் பெய்த கனமழையால் புதிய பேருந்து நிலையத்தில் குளம் போல் தேங்கிய மழைநீர். சாக்கடை இருப்பது தெரியாமல் இருசக்கர வாகனத்தில் இருந்து நிலை தடுமாறி உள்ளே விழுந்து தத்தளித்த வாகன ஓட்டியை மீட்ட பொதுமக்கள். வாக்குக்காக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவதூறு செய்வதை பிரதமர் நரேந்திர மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாட்டு மக்களை நேர்மையற்றவர்கள் என்று கூறுவது தமிழ்நாட்டை அவமதிப்பது அல்லவா என்றும் கண்டனம். தமிழக மக்களின் உயிரோடு விளையாடாமல் அவர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்ய புதிய பேருந்துகளை வாங்குமாறு இபிஎஸ் வலியுறுத்தல். நிதி பற்றாக்குறை என்று திரும்ப கூறாமல் கடன் வாங்கிய 3.5 லட்சம் கோடியில் புதிய பேருந்துகளை வாங்க நிதியை ஒதுக்கவும் கோரிக்கை. காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியை புகழ்ந்து வீடியோ ஒன்றை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் என தலைப்பிட்டு வீடியோவை பகிர்ந்தார். மே மாதத்தில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 2.5 டிஎம்சி காவிரி நீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. நவீன வசதிகளுடன் கட்டமைக்கப்பட உள்ள பிராட்வே பேருந்து நிலையத்தின் மாதிரி புகைப்படம் வெளியீடு. பிராட்வேயில் உள்ள குரலகம் கட்டடம் இடிக்கப்பட்டு 10 மாடிகள் கொண்ட வணிக வளாகமும் கட்டப்பட உள்ளது. பெங்களூரு குண்டுவெடிப்பில் தொடர்பு உண்டா என்ற சந்தேகத்தில் கோயம்புத்தூரில் தங்கியுள்ள பெங்களூரு மருத்துவர்களின் வீடுகளில் என்ஐஏ சோதனை. லஷ்கர்-ஏ தொய்பா அமைப்பிற்கு ஆள் சேர்த்த வழக்கில் சிறை தண்டனை பெற்று விடுதலையான நிலையில் முகமது சாதிக் ஃபைசலுடன் மருத்துவர்களுக்கு தொடர்பு நீடிக்கிறதா என விசாரணை. புதுச்சேரி ராக் கடற்பகுதியில் தடையை மீறி குளித்த இளைஞர்களுக்கு கடற்கரையை சுத்தம் செய்யுமாறு தண்டனை விதித்த போலீசார். ஆழமான ராக் கடற்பகுதியில் குளிக்க ஏற்கனவே தடை விதிக்கப்பட்ட நிலையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் தீவிர கண்காணிப்பு. சென்னையில் பெருகி வரும் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த இன கட்டுப்பாட்டு சிகிச்சையை அதிகரிக்க நடவடிக்கை. 3 நாய் இன கட்டுப்பாட்டு மையங்களில் ஆய்வகம், ஸ்கேன் உள்ளிட்ட வசதிகளுடன் மறுசீரமைப்பு நடைபெறும் நிலையில் புதிதாக 2 மையங்கள் அமைக்க ஒப்புதல். முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது அவரது மனைவியும் ஐஏஎஸ் அதிகாரியுமான பீலா வெங்கடேசன் கொடுத்த புகாரின் பேரில் மேலும் ஒரு வழக்கு பதிவு. விவாகரத்து வழக்கு நிலுவையில் உள்ளபோது காவலாளியை தாக்கிவிட்டு வீட்டுக்குள் அத்துமீறி ஆட்களுடன் நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார். நாளை பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு 330 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பல்வேறு இடங்களில் இருந்து தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 225 பேருந்துகள் இயக்கப்படுவதாக அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. ஏற்காட்டில் பலத்த மழை பெய்ததால் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஏற்பட்ட திடீர் அருவிகள். சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் அருவி போல கொட்டும் மழைநீரை கண்டு களிக்கும் சுற்றுலா பயணிகள். தமிழ்நாடு அரசு நிபுணர் குழு வழங்கிய பரிந்துரைகளை சென்னை எண்ணூர் கோரமண்டல ஆலை நிர்வாகம் பின்பற்ற வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு. ஆலை மீண்டும் இயங்கும் முன்னர் தமிழ்நாடு கடல்சார் வாரியம், தொழிலக பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட துறைகளிடம் தடையில்லா சான்று பெறவும் உத்தரவு. தமது மனைவிக்கு பிறக்கவிருக்கும் குழந்தையின் பாலினத்தை துபாய் மருத்துவமனையில் அறிந்து கொண்டு வெளியே சொன்ன யூடியூபர் இர்ஃபான். விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க 3 பேர் கொண்ட குழு அமைத்தது தமிழக சுகாதாரத்துறை.
ஒட்டன்சத்திரம் அருகே மழை பெய்து ஈரமான சாலையில் அதிவேகமாக வந்து விபத்தில் சிக்கிய சரக்கு வாகனம். சாலையில் சறுக்கியபடி வந்து இருசக்கர வாகனங்களின் மீது மோதும் சிசிடிவி காட்சி. சத்தியமங்கலம் அடுத்த கடம்பூர் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் செந்நிறத்தில் பாயும் காட்டாற்று வெள்ளம். மலை கிராமத்துக்கு செல்லும் அரசு பேருந்து பாதையில் நிறுத்தப்பட்ட நிலையில் கயிறு கட்டி காட்டாற்றை கடக்கும் மக்கள். கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். கனமழை வெள்ளம் குறித்து 4 கோடி பேருக்கு SMS மூலம் எச்சரிக்கை செய்தி அனுப்பப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல். நீலகிரி மாவட்டத்தில் தொடரும் மழை காரணமாக உதகை மேட்டுப்பாளையம் மலை ரயில் இன்றும் ரத்து. உதகை குன்னூர் இடையே இயக்கப்படும் மலை ரயில் நேரம் மாற்றப்பட்டிருப்பதாக சேலம் கோட்ட அதிகாரிகள் தகவல். உலக பேட்மிண்டன் தரவரிசையில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் மீண்டும் முதலிடம் பிடித்த இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி ஜோடி தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடரில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தரவரிசையில் மீண்டும் முதலிடத்தை பிடித்தார். Taste the Daily.